ஹலோ வணக்கம். நான் உங்கள் குக் வித் ரதி கதைக்கிறேன். இப்போ நாங்கள் மாட்டிறைச்சி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சூடு ஏறிட்டுது. இப்போ ஓயிலை விட போகிறோம். ஓயில் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் சூடு ஏறினது கருவா இலக்க நட்சத்திரப்பூ கராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். அதை இதுக்கு போட போகிறோம். போட்டதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கடுகு எல்லாம் சேர்த்து வச்சதையும் போட்டாச்சு. அது தாளிச்சு போட்டு வெங்காயத்தை போடுவோம். ஓகே, வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். நம்மோட உள்ளியையும் போடுறோம். தாளித்து கொண்டு வரட்டும். தாளித்து கொண்டு வந்த பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ ஓரளவு வதங்கி கொண்டு வந்துடுது. இது கொஞ்சம் உப்பு போட்டால் அது டக்குன்னு வெங்காயம் வதங்கப்பட்டுடும். அப்போ கொஞ்சமாக உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். இது இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். போட்டு இப்படியே நல்லா பச்சை வாசனை போகும் மட்டும், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் மட்டும் தாளிச்சுவோம். நல்லா தாளிச்சிட்டுது. இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் சேர்வையும் சேர்ந்துட்டுது. இப்போ நாங்கள் வண்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட போகிறோம். நல்லா போட்டு வதக்கணும். தக்காளி பழம் வதங்கினா அப்புறம் பார்ப்போம். இப்போ தக்காளி பழம் ஒரு 10 நிமிஷமாக வதங்கி கொண்டு வந்துட்டு, நான் 10 நிமிஷமாக வதங்குறத சொல்லையில் 10 நிமிஷம் ஆயிட்டுது, வதங்கி கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் வெட்டி வச்சுக்கிற இது சிவப்பு பச்சை மிளகாய், இது காரமாக இருக்குது. அதையும் போட்டு கருவேப்பம்பையும் போடுறோம். போட்டு நல்லா பிரட்டி போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வெட்டி வச்சுக்கிற மாட்டிறைச்சியை போட போகிறோம். வெட்டி வச்சுக்கிற மாட்டிறைச்சியை போட போகிறோம். போட்டு நல்லா பிரட்டி எடுக்கப்போம். ஓகே, இது கொஞ்சம் வேண்டி கொண்டு வந்த பிறகு பார்ப்போம். இது 2 மாட்டிறைச்சி எலும்புகளும் இருக்குது, அதையும் போட்டு பிரட்ட போகிறோம். பிரட்டி போட்டு அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் பார்ப்போம். இப்போது நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட போகிறோம். மஞ்சத்தூள் எல்லாம் அரைச்சியல் எலும்புகள் எல்லாம் விரலும் ஒன்று சேர்வை எல்லாம் கலப்படு மட்டும் பிரட்டி விடுவோம்.
அதுதான் எல்லாத்தோடையும் சேருவது. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி, அடுத்தது பெருஞ்சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி, அடுத்த மிளகாய்த்தூள் 2 எங்கண்ட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோம். ஒரு தேக்கரண்டி, 2 தேக்கரண்டி, 2.5 தேக்கரண்டி போட்டிருக்கோம். காணாட்டி இங்கே பார்த்து போடலாம். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் உண்டா கலந்து போட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் காணும் மூடி விட போகிறேன். இந்த தூள் வைக்கிறதெல்லாம் போய் அவிஞ்சோண்டு வரட்டும் ரச்சி எடுத்து. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். ஓகே, நல்லா இதண்டு ஒன்று அவிஞ்சோண்டு இது தண்ணி நல்லா விட்டுறதுக்கு பாருங்கள். நான் தண்ணி ஒன்றுமே விட இல்லை, அது ரச்சியில் இருந்து இவ்வளோ தண்ணியும் வந்துடுது. வந்து எப்படி இருக்குண்டு கலர் 2.5 கரண்டி தூள் போட்டேன் நான். நல்ல கலராக இருக்குது. உப்பு நான் வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டது தானே, அப்போ இப்போ கொஞ்சமாக ஒரு உப்பு போடுவோம். சொட்டு உப்பு போடுவோம். ஓகே, கட்டி விடுவோம். இப்போ பாருங்க, தண்ணி கொஞ்சம் வத்தி கொண்டு வந்துட்டு வறண்டு கொண்டு இதெல்லாம் அடிப்பிடிக்கல பாருங்க. கறி எங்களுக்கு மூக்க பிளக்குது, ஆனால் உங்களுக்கு வாசனை வராது. இருந்தாலும் நீங்கள் நான் செய்மாப்பில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எங்கண்ட மெதட்டில் நான் செய்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தரம் உங்கண்ட மெதட்டில் செய்வீங்க. பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். ஒரு கப் தண்ணி விடுறேன். பார்ப்போம், பார்த்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் விடுவேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடுவோம். வச்சு ஓகே, இன்னும் ஒரு அரை கப் தண்ணி விட்டால் கணக்காய். ஓகே, இன்னும் ஒரு அரை கப் தண்ணி விடுறேன். நாங்கள் பால்கள் ஒன்றும் பாவிக்கிறீல, தண்ணியில் தான் கறி சமைக்கணும் நாங்கள். ஓகே, இப்போ இது தண்ணி விட்டது தானே, உப்பும் போட்டது கொஞ்சம் நேரம் அவிஞ்சு கொண்டு வரட்டும். இந்த நல்லி எலும்போலெல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது பாருங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போவே கறி எண்ணெய் சுண்டுது. நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். கறி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் கற்று பார்ப்போம். ஓகே, நல்லா கொதித்து கொண்டு வருது. உங்களுக்கு தேவையான குழம்பா வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதை கொஞ்சம் பற்ற விட்டீங்கன்னு சொன்னால் பிரெட்டெல்லாம் வரும். நாங்கள் குழம்பு எங்களுக்கு கொஞ்சம் தேவை, அதனால் நான் கொஞ்சம் குழம்பாத்தான் வைக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் ஒருக்கா உப்புகள் இதுகள் அவிஞ்சிருக்கான்றக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வச்சி அவிஞ்சிருக்காண்டு ஓகே, எல்லாம் கணக்கு
ஸ்டக்காக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மேலே சின்ன தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சின்ன தக்காளி பழம் போடலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விடலாம். நான் முதலே ஏற்கனவே பெரிய தக்காளி பழம் போட்டேன். இது வந்து டெஸ்ட்டுக்காக நான் மேலே போட போகிறேன். இது மேலே கொஞ்சம் ரச்சிச்சரகு தூள், அது கொஞ்சம் ஒரு கரண்டி மேலே தூவி விடணும். இடித்து வச்சுருக்கிற ரச்சிச்சரகு தூளை மேலே போடணும். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு ஓஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் கறி ரெடி. அதுக்கு பிறகு நாங்கள் தேசி புளியை விட்டு வைக்கணும். சுட சுட தேசி புளியை விட்டோம்னு சொன்னால் ரச்சி வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். அதால் கொஞ்சம் ஆறுனா பிறகு விட்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 5 நிமிஷத்தால் நாங்கள் நிப்பாட்டி விட்டோம்னு சொன்னால் ஓகே. 5 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே தேசி புளியை விட்டுட்டு ரக்க வேண்டியதான். நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது உங்களுக்கு நான் செய்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.